பவித்ரா, ஜம்மு காஷ்மீர் என்பது அதிக சுற்றுலா பயணிகள் வரக்கூடிய இடமாக இருக்கின்றது. ஒவ்வொரு ஆண்டும் ஜம்மு காஷ்மீர் வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் எண்ணிக்கை என்பது அதிகரித்துக் கொண்டே போகின்றது. அதையும் தாண்டி அங்கு பயங்கரவாத அச்சுறுத்தலும் அவ்வப்போது நடந்து கொண்டுதான் வருகின்றன. அதற்கு சுற்றுலா பயணிகளும் பலியாகி வருவது என்பது அவ்வப்போது நடக்கக்கூடிய நிகழ்வாக இருக்கின்றது. அப்படி ஒரு நிகழ்வுதான் தற்போது நடந்திருக்கிறது. அதாவது ஜம்மு காஷ்மீரின் பகல்காம் பகுதியில், இந்த பகுதியில் பைசரன் மலைக்கு உச்சியில் ஒரு ரெசார்ட் உள்ளது. அது மட்டுமில்லாமல் இந்த மலைக்கு ட்ரக்கிங் செல்லக்கூடிய சுற்றுலா பயணிகள் எண்ணிக்கையும் அதிகமாக இருக்கும். அந்த வகையில் தான் இந்த பகுதியில் ட்ரக்கிங் சென்ற சுற்றுலா பயணிகள் அதை தொடர்ந்து அந்த மலை உச்சியில் இருக்கக்கூடிய ரிசார்ட் பகுதியிலும் கூட புல்வெளிகள் இருக்கும். இந்த மலை மேலே ஏற வேண்டும் என்றால் நடந்தோ அல்லது குதிரை மூலமாக தான் செல்ல முடியும், குதிரை சவாரி மூலமாக தான் செல்ல முடியும். அப்படிப்பட்ட ஒரு பாதையாக அந்த பகுதி உள்ளது. இந்நிலையில் அப்படி சுற்றுலா பயணிகள் குதிரை சவாரி செய்து கொண்டிருந்த போதும், அதே போன்று மலையின் மேல் பகுதி இருந்த போதும் கூட திடீரென்று பயங்கரவாதிகள் புகுந்து சரமாரியாக துப்பாக்கி சூடு நடத்தியிருக்கிறார்கள். இந்த துப்பாக்கி சூட்டில் ஒரு சுற்றுலா பயணி பலியாகி இருப்பதாகவும் 6-7 பேர் காயமடைந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உடனடியாக போலீசார் மற்றும் பாதுகாப்பு படையினர் விரைந்து வந்து காயமடைந்த சுற்றுலா பயணிகளை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். மேலும் இந்த தாக்குதல் சம்பவத்தில் ஈடுபட்ட பயங்கரவாதிகள் யார் என்பது குறித்தும் பாதுகாப்பு படையினர் தீவிரமாக விசாரித்து தேடுதல் வேட்டை மேற்கொண்டிருக்கிறார்கள். இந்த சம்பவம் என்பது அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கிறது. சரியாக இந்த சம்பவம் நடைபெற்ற உடனடியாக மற்ற சுற்றுலா பயணிகளும் பீதியடைந்து அங்கிருந்து வெளியேறி இருக்கிறார்கள். அப்போது அந்த பரபரப்பான சூழல் என்பது அதிகமாக ஏற்பட்டிருக்கிறது. உடனடியாக தகவல் தெரிவித்ததை அடுத்து போலீசார் விரைந்து வந்து, பாதுகாப்பு படை அதிகாரிகள் விரைந்து வந்து அந்த பயங்கரவாதிகள் யார் என்பது குறித்து தீவிரமாக விசாரித்து வருகிறார்கள். இந்த சம்பவம் என்பது நடைபெற்ற உடனடியாக ஏற்கனவே அங்கு சேர்ந்த சுற்றுலா பயணிகள் உடனடியாக அங்கிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். அங்கு போலீசாரும் அதிகாரிகள் குவிக்கப்பட்டு மேற்கொண்டு இந்த சம்பவம் நடைபெறாத வகையில் கூடுதல் கண்காணிப்பு பணிகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. தற்போது வரையிலும் காயமடைந்த 7 சுற்றுலா பயணிகள் மருத்துவமனையில் அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். உயிரிழந்த சுற்றுலா பயணிகள் உறவினரிடம் அவர் உடலை ஒப்படைக்கக்கூடிய பணி மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. மற்ற காயமடைந்தவர்களுக்கு தீவிரமான சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பவித்ரா, விவரங்களுக்கு நன்றி பிரவீன்குமார்.